ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இஃப்ரான் ப்ரோ விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷம் சிறை தண்டனை போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா ஆயிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். இர்ஃபான் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் போயிட்டு அந்த பொம்பளை குழந்தையா ஆம்பளை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறாரு. என்ன ஜெண்டர்னு சொல்லிட்டு கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லிட்டு அதை மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. தென் என்ன தான் துபாயில் வந்து ஒரு ஜெண்டர் செக் பண்ணியிருந்தாலும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து அப்லோட் பண்ணுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா இது சட்டப்படி குற்றம். எந்த ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. இதுக்கு 7 ஆண்டு வரையும் சிறை தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தென் அதுக்கு விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு டிஎஸ்பி டீம் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் இவர் விளையாட்டாக பண்ண விஷயம் இந்த அளவுக்கு பெரிய லெவலாக இருக்குது. இது எதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1994 வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க. குழந்தைங்க சிசு கொலைகள் அதிகமாக நடக்குது. பெண் குழந்தைங்கள்லாம் பிறந்தா நிறைய பேர் வந்து இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது இந்த பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தென் இவர் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாரா, இல்லை வந்து அந்த வண்டலூர் சைடு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணது தெரியாத போல் வந்து தப்பிச்சிட்டா போல் இஃப்ரான், அது போல் வந்து தப்பிச்சிருவாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. தென் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்னசென்ட் பர்சன், குட் பர்சன், ஹெல்பிங் மைண்டட், எல்லாமே நல்லா போகிறார். அந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இந்த செயலை செஞ்சிட்ருக்காரு. என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.